போட்டு ஒரு மாசத்துல நான் பட்டா போட்டு தரேன். எத்தனை வீட்டுல சாதி பார்த்தா யார் மட்டும் ஏன் உங்களை பார்த்து எனக்கு தெரியல. அப்புறம் இல்ல 8ஆம் வார்டுல ஜாதி பத்தம் பண்றாங்க. வார்டுல இருந்து எல்லாமே ஜாதி தான். நல்லா இருக்கு ரோடு பறிச்சு போட்டு போறாங்க. இந்த ரோடு போட்டு 10 வருஷம் மேல வச்சு எவ்வளவோ கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் ரோடுக்கு ஸ்டெப் எடுக்கல. சொல்றே கேளுங்க. நானும் பார்த்தேன். அந்த ஒர்க்கர் நானும் பார்த்தேன் வந்துச்சு. புரியுதா? இந்த ரோடு போறாங்க. எல்லாம் அந்த ரோடையா பறிச்சு போறாங்க. ஒரு நிமிஷம் டாஸ்மார்க் வர ரோடு அது முக்கியம்னு அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அது போடாம இருக்கிறது சில விஷயங்கள் பாத்ரூம் கிடையாது. இந்த காடையில பிளாட் ஆகி போச்சு. எல்லாம் கம்பெனி போட்டாங்க. இது வரைக்கும் பாத்ரூம் கிடையாது. லேடிஸ் எல்லாம் எங்க போவாங்க? எத்தனை வருஷமா கேன்சர்? எத்தனை வருஷம் ஏமாத்துறாங்க? 8 வருஷமா இப்ப நாம ஏமாத்துறோம். 5 வருஷமா எம்பி எலெக்ஷன், 3 வருஷமா எம்எல்ஏ எலெக்ஷன். நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். மேச்சல் தரை புறம்போக்கா இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. மேச்சல் தரை புறம்போக்கா இருக்குது. சரிண்ணா. அது வந்து கல்லாங்குத்து புறம்போக்குனா மட்டும் தான் பட்டா கொடுக்க முடியும். சரிண்ணா. கவர்மெண்ட்ல நிறைய நாம்ஸ் எப்படின்னா மேச்சல்துறை புறம்போக்கு பூரா கல்லாங்குத்து புறம்போக்க மாற்றணும். அதுக்கு உண்டான ப்ராசஸ் இப்போதான் வந்து எல்லா பகுதிகளுக்கும் பட்டா வழங்குற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி யார் மாத்தினாங்க? ஆல்ரெடி மேச்சல்துறை புறம்போக்கு நம்ம போய் குடி வந்துட்டோம். சரிங்களா? நம்ம மேச்சல்துறை புறம்போக்குல தெரியுமில்ல, மேச்சல்துறை புறம்போக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏன் சொல்லல வீடியோலாம்? அவங்களுக்கு என்ன ரிஸ்க் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இல்ல இப்ப எங்களுக்கு ரிஸ்க் என்ன சொல்றீங்க? என்னன்னா மேச்சல் தரை புறம்போக்குக்காக எவ்வளவு இடம் இருக்குதோ அதுக்காக கவர்மெண்ட் அந்த இடத்தை மாத்தி நீங்க சொல்றது சரிண்ணா. இது வரைக்குமே சரி, பிஏவும் சரி, இல்ல கவுன்சிலர் யாராவது சரி, ஊருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டுருக்காங்க. இல்லனா ஏகேபி சின்ராஜன் வரைக்குமே சரிண்ணா. 3 தேர்தலா நான் வர்றேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். எல்லா பிரச்சனையும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியனால உங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட அதிகாரம் இருக்க போகும்போது நீங்க போய் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அதிகாரம் என் கைக்கு வரும்போது சத்தியமா என்னால செஞ்சு என்ன நம்புங்க, அவ்வளவுதான். பாருங்க, நானே சின்ராஜனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டு போனேன். நான் அவரை போய் கம்பல் பண்ண முடியல. நன்றி சொல்ல கூட ஊருக்குள்ள வரல அவரு. சரிங்களா? மகளிர் உரிமை வந்து ஊருக்குள்ள 3/4 பேருக்கு வரலண்ணா. எந்த கட்டணமே கிடையாது. மகளிர் உரிமையும் கிடையாது. அதிகாரங்களை வந்து அதிகாரம் இருக்குது. அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதோ எல்லாமே தெரியும். ஊருக்குள்ள எல்லாம் வண்டிக்கு கூலி வேலைக்கு போறாங்க. 3/4 பேருக்கு மகளிர் உரிமை வரல. வரல. இருக்கிறவங்களுக்கு வருது. இதுல பெரியவங்க சொல்றேன்.